மணிப்புரம் கிராமத்துல ஒரு பிராமணர் வசிச்சு வந்தாரு. அப்பதான் அவங்க அந்த வீட்டுக்கு குடிபெயர்ந்து வந்தாங்க. அவரு ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில இருந்தாரு. அப்பதான் அவருக்கு ஒரு கோயில்ல அர்ச்சகர் வேலை கிடைச்சது. அப்பா, ஒரு வழியா எல்லா காசையும் போட்டு இந்த வீட்டுக்கு குடி வந்தாச்சு. இனி கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்கும். நீங்களும் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நம்ம கடன் எல்லாத்தையும் கட்டிக்கலாம். என்னங்க? நீ கவலைப்படாதம்மா, இன்னும் கொஞ்ச நாள் தான், நம்ம கடன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும் பாரு. என்ன கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். மற்றபடி சீக்கிரம் நான் எல்லா கடனையும் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். என்ன, இப்போதான் எனக்கு அர்ச்சகர் வேலை கிடச்சிருச்சுல்ல. சரிங்க, நீங்கள் கோயிலுக்கு கிளம்புங்க. நான் வீடெலாம் சுத்தம் பண்ணிட்டு ஏதாவது உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது செஞ்சு வைக்கிறேன். இங்கே இருக்கிற பொருள் ஏதாச்சும் போட்டு வைக்கிறேன். என்ன, நம்மக்கிட்ட இருக்கிறது வெறும் 100 ரூபாய் தாங்க. அதுக்குள்ளே ஏதாவது சிக்கனமாக சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன். என்ன? அதெல்லாம் இருக்கட்டும்மா, ஒரு குட்டி பானையில் எனக்கு புளியோதரை கிண்டி தரியா? கோயிலுக்கு வர்றவங்கள வெறும் கையோடு அனுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை. நம்ம கஷ்டப்பட்டாலாவது அவங்க ஒரு வாயாவது சாப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். சாமியை கும்பிட்டு போகிறவங்க கட்டாயம் ஒரு வாய் அன்னத்தை வாயில் வச்சுட்டு தான் போகணும். நீ 100 ரூபாய் இருக்குன்னு சொன்னேல, அதில் அந்த புளியோதரையை கிண்டிக்குனே. என்னங்க, உங்களுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? 100 ரூபாய் தான் இருக்கு, அதை வச்சு தான் இன்னைக்கு சமைக்கவே போகிறோம். அதையும் புளியோதரை கிண்டி கேட்குறீங்க? எனக்காக பண்ணி கொடுமா, என் மேலே அன்பு வச்சிருக்கேல்ல, எனக்காக பண்ணி கொடு. கோயிலில் இருக்கவங்க வெறும் வயிற்றோட போகிறதே எனக்கு பிடிக்கல. இப்படித்தான் சாப்பிடலைனாலும் மற்றவங்க எப்படியாச்சும் சாப்பிடணும்னு நினைக்கிறவர் தான் அந்த பிராமணர். அவங்க மனைவியும் கட்டாயப்படுத்தினால உள்ள போய் புளியோதரை செஞ்சு கொண்டு வர போனாங்க. என் மனைவியும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். அவ என்னை கல்யாணம் முடிச்ச காலத்துலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. சாப்பாட்டு கூட வழி இல்லாம அவளை எப்படியாச்சும் நல்லபடியா பார்த்துக்கணும். அவங்க மனைவியும் நல்ல மனத்தோட புளியோதரையை கிண்டி கொண்டு வந்தாங்க. என்னங்க, இந்தாங்கங்க புளியோதரை, இதுல பாக்கு மட்டும் தட்டையே வச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுத்துருங்க. என்ன? ரொம்ப நன்றிம்மா, சரி நான் கொண்டு போறேன். அவரும் அதை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பினாரு. கோயில் எல்லாருமே நல்லா பக்தியோட சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அவர் அந்த புளியோதரையை வச்சுட்டு நல்லா மந்திரம்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இந்தாம்மா புளியோதரை, சாமி பிரசாதம் வாங்கிக்கோ. எல்லாருக்கும் அவரு அந்த புளியோதரைய பிரசாதமா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஐயா ஐயா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீங்க எப்படிதான் அந்த புளியோதரையை கிண்டி தரீங்க? இவ்வளவு ருசியா இருக்கு. நாங்க கிண்டினா மட்டும் இந்த மாதிரி வரவே மாட்டேங்குது. உங்கள்கிட்ட மட்டும் எப்படிதான் கை வித்து இருக்கோ, இதை இவ்வளோ சுவையா செஞ்சு தரீங்க? அதை என் மனைவிட்ட தாம்மா கேட்கணும். என் மனைவி தான் பொடி அது இதெல்லாம் போட்டு செய்வா. வேணா நாளைக்கு உனக்கு பொடி கொண்டு வந்து தரேன், நீ போட்டு செஞ்சு பாரு. என் வீட்டுக்கார்ட்ட கொண்டு போய் இந்த புளியோதரை கொடுத்தேன்னா அவரே ஃபுல்லா சாப்பிட்டுருவாரு. அந்த அளவுக்கு ருசியா இருக்கு. எனக்கு நாளைக்கு மறக்காம அந்த பொடியை கொண்டு வாங்கய்யா. நான் அந்த பொடியை உங்கள்கிட்ட காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். என்ன? ரொம்ப சந்தோஷம்மா, நாளைக்கு என்னோட மனைவிட்ட சொல்லி அந்த பொடியை செஞ்சு உனக்கு கொண்டு வரேன். ஏப்பா, எனக்கும் அந்த புளியோதரை பொடியை செஞ்சு கொண்டு வாப்பா. ரொம்ப அருமையா இருக்கு புளியோதரை. ஐயா, செஞ்சு கொண்டு வாங்க. நாங்க பொடியை நாளைக்கு மறக்காம எடுத்துட்டு வாங்க. எல்லாருமே அவன் கிட்ட புளியோதரை பொடியை கேட்டாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாளைக்கு எல்லாருக்குமே மறக்காம பொடி எடுத்துட்டு வரேன், வாங்கிக்கோங்க. அவன் சந்தோஷமா வீட்டுக்கு போனான். தன்னோட மனைவியோட கைப்பக்குவத்தை எல்லாரும் பாராட்டினாங்கன்னு. நல்ல ஒரு ஐடியாவோடையும் அவர் போனாரு. என்னங்க, நீங்க இவ்வளோ சந்தோஷமா வரீங்க? என்னங்க, ஏதாவது ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கீங்களா? உங்க முகத்துல இவ்வளோ புன்னக்கம் இருக்கு. ஆமாம்மா, இன்னைக்கு நீ கொடுத்த பத்தியா புளியோதரை, அது எல்லாரும் பக்தர்கள் எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட் அருமையா இருக்குன்னு சொன்னாங்க. நீ செஞ்ச புளியோதரை பொடியை நாளைக்கு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த புளியோதரை பொடியை கிண்டி நம்ம கடையா போட்டா நமக்கு நல்ல வியாபாரம் கிடைக்கும். என்னங்க சொல்றீங்க? என் புளியோதரையே இத்தனை பேர் விரும்பி சாப்பிட்ருக்காங்களா? நாளைக்கு கட்டாயோ பொடி செஞ்சு நான் தரேன், இங்க வித்துட்டு வாங்க. என்ன? கண்டிப்பா நம்ம அந்த கடையை வச்சா ரொம்ப நல்லா போகும்மா. நம்மளோட புளியோதரை பொடிக்கு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. நிச்சயம் எல்லாரும் ரெகுலரா வாங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் போய் புளியோதரை பொடியை செய்யறேன், நாளைக்கு வித்துட்டு வாங்க. என்ன? அவரோட மனைவி ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு போய் அந்த புளியோதரை பொடியை செய்ய போனா. புளியோதரைக்கு தேவையான மிளகு, உளுந்து, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெந்தயம், வரமிளகா எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ஒரு வறுத்து அரைச்சிக்கிட்டா போதும். புளியும் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் நல்லா வறுத்து அம்மியில் அரைச்சி இயற்கையான முறையில் அந்த பொடியை செஞ்சா. அப்பா, ஒரு வழியாக பொடி தயாராகிடுச்சு. இனி எல்லா டப்பாலையும் அடைச்சி அவர்கிட்ட கொடுத்துட்டா போதும். பொடி நல்லா வித்துட்டு வரும்.
என்னங்க என்னங்க எந்திரிங்க, நீங்க கேட்ட பொடி தயாராயிருச்சு. எல்லா டப்பாவும் எடுத்தும் வச்சுட்டே, நீங்க வித்துட்டு மட்டும் வந்தா போதும். அடடே, எல்லாம் எடுத்து வச்சிட்டியாமா? ரொம்ப சந்தோஷம். நான் எடுத்துட்டு போய் வித்துட்டு வந்துடுறேன்னு, அது வரைக்கும் வீட்டில் பத்திரமா இரு. வாங்க வாங்க, பிராமணர் புளியோதரை பொடி ரெடி ஆயிருச்சு. எல்லாரும் வாங்க, அதே ருசியில அப்படியே இருக்கும். பரவாயில்லைங்களே, நீங்க சொன்னதுமே அடுத்த நாளே கடையை போட்டீங்க. ரொம்ப நன்றி. உங்க புளியோதரை பொடியை முதல்ல கொடுங்க, அதை சாப்பிட்டு ருசிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது. என் கணவரும் ரொம்ப ஆசைப்பட்டாரு. நேற்று கொடுத்த புளியோதரைய அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாரு. கண்டிப்பாம்மா, ஒரு டப்பா நான் 50 ரூபாய்க்கு விற்கிறேம்மா. உங்களுக்கு எந்த ஆட்சேபனமும் இல்லைல்ல? அதெல்லாம் இல்லையா, இந்த புளியோதரை பொடியை அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுல எங்களுக்கு சந்தோஷம்தான். சரிங்கய்யா, எனக்கு 2 டப்பா கொடுங்க, நான் கொண்டு போகிறேன். எல்லாருமே அந்த இடத்துல இருந்து புளியோதரை பொடியை வாங்கிட்டு கிளம்புனாங்க. அவன் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போனான். முகத்துல அவ்வளவு சந்தோஷத்தோட போனான். என்னங்க, நீங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா பொடியெல்லாம் நல்லா வித்து போச்சு போல. ரொம்ப சந்தோஷமா வரீங்க. ஆமாம்மா, போட்ட 10 நிமிஷத்துல எல்லா பொடியும் மடமடன்னு வித்து போச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது எப்படியாவது உங்ககிட்ட சொல்லணும் தான் வேக வேகமா வந்தேன். அப்படிங்களாங்க, ரொம்ப சந்தோஷங்க. இனிமேல் நமக்கு எந்த கஷ்டமும் வராது. இந்த பொடியை வைத்தே நம்ம பொழைச்சிக்கலாங்க. என்னங்க, அந்த பிராமணர் புளியோதரை பொடி தாங்க இது. நல்லா செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு ருசியா இருக்குன்னு. சரி சரி, நான் சாப்பிட்றேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. சுவை என்னமோ நல்லாதாம்மா இருக்கு. ஆனா நேத்து கொடுத்தேல ஒரு புளியோதரை அந்த அளவுக்கு இல்லையே. அந்த கைப்பக்குவம் தான் ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்த நாள் வழக்கம் போல அந்த கடையை போட்டாரு. எல்லாரும் திருப்பி வந்தாங்க. ஐயா, நான் ஒன்று சொல்ல கோச்சிக்க மாட்டீங்களே. நீங்கள் நேற்று செஞ்சு கொடுத்தீங்களே புளியோதரை பொடி, அது நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் கோயிலில் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு சுவை வரலன்னு என் கணவர் சொன்னாரியா. தப்பாக நினச்சிக்காதீங்க, இனிமேல் இந்த பொடி கடையை நீங்கள் போட வேணாயா. அப்படியாம்மா? சரிம்மா, இனிமேல் நான் அந்த கடையை போடல. இந்த பொடிக்கடை போகிறதுக்கு பதிலாக நீங்கள் புளியோதரையே கிண்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு சாப்பாடு 50 ரூபான்னு சொல்லி கூட வீங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். உங்களோட கைப்பக்குவம் எங்களுக்கு வரலையா, அதனால தான் உங்களை புளியோதரையே செஞ்சு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். புளியோதரை போட்டிங்கன்னா சாப்பிடாம இருக்கவங்க கூட வாங்கி சாப்பிட்டு போவாங்க. காலையில் நேரம் இல்லாதவங்க கூட இங்கே வந்து சாப்பிட்டுக்குவாங்க. அப்படியாம்மா? அப்பனா சரிம்மா, நான் நாளையிலேருந்து புளியோதரை கிண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ருசியாக அதே பக்குவத்தில் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். என்ன? அதுலேயே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இன்னும் அவனுக்கு லாபம் வரப்போகுதுன்னு சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனான். அவரோட மனைவியும் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, இன்னைக்கு பொடியெல்லாம் தீந்துருச்சா? டக்குன்னு வித்துருச்சாங்க. ரொம்ப சந்தோஷம் பட்டுட்டு வரீங்க. எந்த பொடியுமே விற்கலம்மா. இன்னைக்கு எல்லா பொடியும் அப்படியே கொண்டு வந்துட்டேன். கடையை எடுத்து வைக்கலான்னு நினைக்கிறேன். யாருக்குமே நீ செஞ்சு கொடுத்த பொடி பிடிக்கலையாமா. அப்படியாங்க, நான் எப்பவும் போல நல்லா தாங்க செஞ்சேன். எப்படி அப்படி வந்துச்சுன்னு தெரியல. நீ கவலைப்படாதப்பா, நம்ம புளியோதரை பொடி மட்டும் தான் வேணான்னு சொன்னாங்க. ஆனால் என்ன சொன்னாங்க தெரியுமா? புளியோதரை கடை போட சொல்கிறாங்க. நீயே சாதத்தை செஞ்சு கொடுத்துருவியான். அவங்களுக்கு அந்த பக்குவம் வரமாட்டேக்குதாம்மா. உன் கையால் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ருசியாக இருக்கான். அதனால நாளையிலேருந்து நீ புளியோதரை செஞ்சு கொடுத்துருவேன. அப்படியாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரிங்க, நான் செஞ்சிடுறேன். அவரோட மனைவி நல்ல புளியோதரையை பார்த்து பார்த்து பக்குவமாக கிண்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பா, ஒரு வழியா புளியோதரையை செஞ்சு முடிச்சாச்சு. கடலை பருப்பெல்லாம் வறுத்து போட்டா இன்னும் ரொம்ப சுவையா இருக்கும். வாங்க வாங்க, புளியோதரை ரெடி ஆயிருச்சு. நல்லா பிராமணர் புளியோதரை. வாங்க, மணக்க மணக்க இருக்குது, ருசியாகவும் இருக்கும். நல்லா வாங்கி சாப்பிடுங்க. ஐயா, சொன்னதுமே கடையை போட்டீங்க. உங்க புளியோதரையை நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன். சீக்கிரம் எனக்கு போட்டு கொடுங்க. இருமா, போட்டு தரேன். நீ கேட்ட அதே பக்குவத்துல அதே சுவையில தான் கொண்டு வந்திருக்கிறேன். நல்லா வாங்கி சாப்பிடு. எல்லாரும் அந்த புளியோதரையை நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அதே சுவையில சூப்பரா இருந்தது. ஐயா, அதே சுவையில சூப்பரா இருக்குது. இந்த புளியோதரை தான் நாங்க விரும்பினது. என் கணவருக்கு இது ரொம்ப பிடிக்கும். என் கணவருக்கும் ஒரு புளியோதரை கட்டுங்க. அதுல இருந்து அவனோட கடை ரொம்ப அருமையா போச்சு. எல்லாருமே அந்த கிராமத்துல இருக்கவங்க நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க.